வணக்கம் நண்பர்களே. எப்போதும் போல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகள், முக்கியமான விவாதங்கள் என்ன அப்படிங்கறத ஸ்பீடா பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன? பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்த முக்கிய முடிவு அப்படிங்கிறது முதல் டாபிக். இலங்கையுடைய நிதி அமைச்சர் ஃபசில் ராஜபக்சே அவர்கள் இன்னைக்கு டெல்லியில பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து எங்களுக்கு 7500 கோடி ரூபாய் கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இலங்கையில பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. பெட்ரோலுடைய விலை, டீசலுடைய விலை எல்லாம் எவ்வளவு அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. விலை அதிகமா இருந்தா கூட அந்த பெட்ரோல் டீசலே இருக்க மாட்டேது. 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறதுக்கு 1 மணி நேரம் கியூல நின்று வாங்க வேண்டியதா இருக்கு. அதன் காரணமாக இலங்கையுடைய மினிஸ்டர் இன்னைக்கு இந்தியா இது போன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முக்கியமான ஆலோசனைக்கு பிறகு சரி ஓகே நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 7500 கோடி ரூபாய் கடனாக கொடுக்கிறதுக்கு இப்ப முடிவு எடுத்திருக்காங்க. போன மாசம் இலங்கைக்கு 3750 கோடி ரூபாய் இந்தியா கொடுத்தாங்க. இந்த மாசம் 7500 கோடி ரூபாய். இதை பார்த்தோம்னா சில பேர் எதுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இலங்கைக்கு இப்படி எல்லாம் காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு, அதுவும் ராஜபக்சே அவர்களுக்கு எதுக்காக கொடுக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, ராஜபக்சே அவர்களுக்கு கொடுக்கல, இலங்கை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறாங்க. அதுவும் கடனாக கொடுக்கறாங்க. கொடுக்கக்கூடிய கடனுக்கு வட்டி மாசம் மாசம் வரதான் செய்யும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அப்ப இலங்கையில இன்னொரு பக்கம் நம்மளுடைய தமிழ் மக்களும் இருக்காங்க. அவங்களுடைய நலமும் ரொம்ப முக்கியம். சோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வெளிவந்திருக்கு. இரண்டாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் போரை நிறுத்துங்கள் புதின் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு சர்வதேச நீதிமன்றம் ரஷ்யா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போரை நிப்பாட்டுங்க, உக்ரைன் மீது நீங்க நடத்தக்கூடிய போரை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உத்தரவு போட்டிருக்காங்க. அதை கேட்ட ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போரெல்லாம் நிப்பாட்ட முடியாது, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்ப இப்ப வரைக்கும் பிப்ரவரி 24ஆம் தேதி போர் ஸ்டார்ட் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக போர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா தரப்புலையும் மிக கடுமையான இழப்புகள், இந்த பக்கம் உக்ரைன் தரப்புலையும் மிக கடுமையான இழப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது இரண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்? தமிழக பட்ஜெட் அப்படிங்கிறது நாளைக்கு தாக்கல் செய்ய போறாரு தமிழக நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான சிறப்பு அறிவிப்புகள் வெளிவரப்போகுது, இல்ல தேர்தல் வாக்குறுதியாக திமுகவுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக மாதம் மாதம் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது குறித்த ஏதாவது அறிவிப்பு வருமா அப்படின்னு பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல காத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக், தமிழக அரசாங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவி தொகையை உயர்த்தி இருக்காங்க. 1500 ரூபாயில இருந்து 2000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. 5 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இது செல்லும் இந்த அறிவிப்பு அப்படின்னு தமிழக அரசாங்கம் அந்த பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா, மன வளர்ச்சி குன்றியவர்கள், முதுகு தண்டுவடம், தசை சிதைவு நோய் இருக்கிறவங்க, தொழுநோய் இருக்கிறவங்க, நரம்பியல் பாதிப்பு இருக்கிறவங்க, டோட்டலாக 2,15,505 பயனாளிகளுக்கு இந்த அறிவிப்பு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம்? தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேத்து தமிழக மின்சாரத்துறை மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சாரு. பிஜிஆர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பிஜிஆர் அப்படிங்கிற அந்த எனர்ஜி கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அது கோபாலபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மொத்தம் 4400 கோடி ரூபாய்க்கு அதிகமான அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் தொடர்பாக சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட. இப்ப தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களை நேரடியாக சந்தித்து இது போன்ற நீங்க இந்த தீர்மானத்துக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் பாத்தீங்களா. அது தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. தமிழகத்துக்கு நீட் எக்ஸாம்ல இருந்து விலக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு வாய்ப்பே கிடையாது. அது திமுக சும்மா இப்படி ஏமாத்திட்டு இருக்கலாம். ஆனா தமிழகத்துக்கு நீட் எக்ஸாம்ல இருந்து விலக்கு கிடைக்காது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாட்களுக்கு பிறகு கொரோனா குறித்த ஒரு செய்தியை பார்க்க போறோம். இந்தியால கொரோனா ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஏன்னா நாட்டு மக்கள் நிறைய பேருக்கு நம்ம கொரோனா தடுப்பூசியை ப்ராப்பரா போட்டிருக்கோம். இந்தியா கண்டுபிடித்த கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிறது சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட் நாளுக்கு நாள் கொரோனா சதவீதம் அப்படியே குறைஞ்சு வருது பாத்தீங்களா. அது வச்சு இது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா மற்ற உலக நாடுகள்ல அப்படி கிடையாது. திடீர்னு அதிகமாகுது. அமெரிக்கால எல்லாம் அந்த 3வது அலையின் போது 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்ப சீனா இருக்காங்க பாத்தீங்களா, சீனால மறுபடியும் இந்த கொரோனா வைரஸ் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால பல மாகாணங்கள்ல லாக்டவுன் போட்டிருக்காங்க சீனா அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு. சவுத் கொரியா இருக்காங்க பாத்தீங்களா, தென் கொரியா
தென்கொரியால கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளிவந்திருக்கு. அதனால பொதுமக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது தயவு செஞ்சு மாஸ்கை வந்து கட்டாயமா போட்டுட்டு போங்க அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா முன் வச்சுட்டு கடைசி தமிழகத்தில் நடக்கக்கூடிய விவாதத்தை வந்து பார்க்கலாம். கடைசி தகவல் என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விவாதத்தை வந்து பார்க்க போறோம். 2 நாளைக்கு ஒரு தடவை பாஜகவுடைய ஆதரவாளர்களுக்கும் திமுகவுடைய ஆதரவாளர்களுக்கும் சோசியல் மீடியால ஏதாவது ஒரு டிபேட் வந்து நடக்கும். அந்த வகையில சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அன்னதானத்துல வந்து நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து சாப்பிட ட்ரை பண்ணும்போது அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து விரட்டி விட்டுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலா வந்து அந்த செய்தி வந்து பரவணுச்சு. பிகை நோட்ஸ் வந்து அந்த பெண்மணிகிட்ட போயிட்டு வந்து அதாவது இன்டர்வியூ எல்லாம் வந்து எடுத்தாங்க. அதன் பிறகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய பக்கத்திலேயே அந்த பெண்மணி உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அன்னதானத்துல. இது ஒரு பெரிய டிபேட்டா வந்து பேசப்பட்டது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமீபத்துல ஒரு மாணவர், சின்ன மாணவர், அதாவது கலாம், அப்துல் கலாம் நினைக்கிறேன் அவருடைய பேரு, அவர் வந்து சில இன்டர்வியூ எல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. அவருடைய ஸ்பீச் வந்து வைரலா வந்து ஷேர் ஆகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவரை கூப்பிட்டு வந்து பாராட்டினாரு. இதை நம்ம வந்து பார்த்திருப்போம். அப்ப அப்துல் கலாம் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு, அந்த பையன் என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்கு வந்து வீட்டு ஓனர் வந்து வீடு வந்து தரமாட்டேன்னு வந்து சொல்லிட்டாரு, நாங்க வந்து வாடகைக்கு இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த 3 மாணவிகள் வந்து பேசுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வைரலா ஷேர் ஆயிருக்கு. அதை வந்து பிகை நோட்ஸ் வந்து எடுத்து வந்து போடும்போது அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கு போயிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் அவங்களை கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துல கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு. இப்ப என்ன விவாதம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இது போன்று ஏதோ ஒண்ணு வந்து ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கு. அப்ப இதை வந்து உண்மையிலே இது வந்து நடக்குதா இல்ல வந்து சும்மா வந்து நீங்களாம் வந்து மீடியாக்கள்லாம் சேர்ந்து கிளப்பி விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் கேள்வி வந்து கேட்கிறாங்க. இந்த பக்கம் திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படியெல்லாம் கிடையாது, இல்ல முறைப்படி ஆக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு திமுகவுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. பிஜேபி சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே, அந்த அன்னதானத்துல அந்த பெண்மணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது, அவர் மேல ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கா? அப்புறம் அந்த கலாம் அப்படிங்கிற அந்த பையனுக்கு வந்து வீடு வந்து தரமாட்டேன்னு சொன்னவர் யாரு, அவர் மேல ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கா? இப்ப இந்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த இந்த மாணவிகளோட அந்த கூட படிக்கக்கூடிய சில மாணவிகள் வந்து ஜாதியை சொல்லி வந்து சில பேர் வந்து திட்டுறாங்க, அது மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்களே, அது யார் அந்த மாணவி? அந்த மாணவி மேல தலைமை ஆசிரியர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த பக்கம் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து இது போன்று வந்து நல்லா விசாரிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிருக்காங்க. இப்ப இது குறித்த விவாதம் தமிழக அரசியல்ல இப்ப ட்ரெண்டிங்கா வந்து போய்க்கு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.